ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளன. பொருளாதார வீழ்ச்சி மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக மக்கள் போராட்டம் 2வது வாரத்தை எட்டியுள்ளது. போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர பாதுகாப்பு படையினர் நடத்திய போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்கள் உரிமைக்காக போராடி வரும் மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்க ராணுவம் களமிறங்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். ஏற்கனவே ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் மக்கள் போராட்டத்தை காரணம் காட்டி ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டம் வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஈரான் மீது விரைவில் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை அமெரிக்கா நடத்தவுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்களை குறிவைத்து பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவதற்கான செயல் திட்டங்களை அந்நாட்டு ராணுவத்தின் மூலம் ட்ரம்ப் வகுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் அணுசக்தி தளவாடங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலை விட பெரிய அளவில் தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவல்தான் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.